என் அன்பான சாய் பக்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நீங்க எல்லாரும் உங்க பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. நம்மளுடைய ஷிரடி பயணம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம். ஷிரடிக்கு போயிட்டு உங்க பிரார்த்தனைய அப்பா பாதத்துல வச்சுட்டு வரப்போறேன். அப்பா உங்களோட பிரார்த்தனைய நிறைவேற்றி குடுப்பார். நம்பிக்கையோட அனுப்பி வைங்க. ஏன்னா பாபா கேட்கறது பொறுமை, நம்பிக்கை. இந்த 2 நாணயம் தான். ஐயோ! இந்த பிரார்த்தனை நடக்குமா? இல்ல பாபா சாய்ராம் கிட்ட இந்த பிரார்த்தனைய சொல்லலாமா? இப்படி ஏராளமான மனக்குழப்பத்தோட இருந்தீங்கன்னா, அந்த மனக்குழப்பமே வேண்டாம். எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் அனுப்பி வைங்க. ஆனா, மத்தவர்களுக்கு பாதிப்பு வராத பிரார்த்தனை. என்னன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தொல்ல பண்றான் சாய்ராம். அவன் அழிஞ்சு போணும்னு சொல்லிலாம் பிரார்த்தனை பண்ணாதீங்க. கண்டிப்பா அந்த பிரார்த்தனைய நாம பண்ண மாட்டோம். அப்பா அத நிறைவேத்த மாட்டார். அத அப்பா பார்த்துப்பார். எனவே உங்களுடைய உண்மையான கோரிக்கைகள், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம உங்க குடும்பத்துக்காக வைக்கிற கோரிக்கைகள அப்பா நிறைவேற்றி தருவார். அத சீக்கிரம் நிறைவேற்றி தர்றதுக்கு தான் நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனைய பண்றோம். காரணம் என்னன்னா, தனித்தனியா நாம பண்றத விட, எல்லாரும் உட்கார்ந்து பாபா கிட்ட, "பாபா எங்களுக்காக இவங்களுடைய பிரார்த்தனைகள நிறைவேற்றுங்கன்னு" சொல்லி நாம வேண்டம்போது, அது 100% நமக்கு வெற்றிய தரும். கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. நாம ஏதோ கோயிலுக்கு போறோம், கும்பிடுறோம், வந்துர்றோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வரோன்றது தனிப்பட்டது. ஆனா நாம எல்லாரும் மத்தவர்களுக்காக வேண்டும்போது, அதோட சக்தியே அதிகம் சேரும். அது வீரியம் அதிகம். அதுதான் சொல்ல வர்றது. ஏன்னா, நாம நினைக்கிற மாரி சாதாரண விஷயம் இல்ல. அந்த விஷயம் கூட்டு பிரார்த்தனை அ மிக வலிமை வாய்ந்தது. இது முடியும், இது முடியாதுன்னு விட்டு போன விஷயத்தையும் அப்பா நிறைவேத்தி குடுக்குறார். அதுதான் சொல்றது. நம்ம எல்லாருமே இந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கணும். நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம், கும்மிடிப்பூண்டியில இருக்கிற துவாரகமாய் ஆலயத்திலும் சரி, சென்னையில இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் சரி, இங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஈவினிங் ஆனா சிறப்பான கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அன்னதானத்தோட நடக்கும். அதேபோல கும்மிடிப்பூண்டியில ஒவ்வொரு ஈவினிங்கும் நடக்கும். ஈவினிங் ஆரத்தி முடிச்சுட்டு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். சிறப்பா 2 இடத்துலயும் நடைபெறும். எனவே கூட்டு பிரார்த்தனையோட சக்தி ரொம்ப அதிகம். அத விட குழந்தைங்களோட சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்றது ரொம்ப, 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 ரொம்ப அதிகம். அதுதான் நான் திரும்ப சொல்றேன். குழந்தைங்களோட நம்ம பண்ற அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்ளோ பெரிய வலிமை இருக்கு. அத சீரடியில நம்ம போய் பண்ண போறோம். கண்டிப்பா எல்லாருக்காகவும், உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அவர்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேறணும்னு சொல்லி நம்ம வேண்ட போறோம். அது இல்லாம துனியில நம்ம கட்ட வாங்கி பழகணும். ஏன்னா துனி அங்க கட்ட வாங்கி போறது, நம்மளுடைய கர்ம வினைகளை பாபா எரிச்சார். அந்த கர்ம வினை எரிக்கிறதுக்கு பாபாவுக்கு நம்ம கட்ட வாங்கி போட்டு வரப்போறோம். அதையும் செய்ய போறோம். எனவே நீங்க உங்க பிரார்த்தனைகள அனுப்பி வைங்க. பிரார்த்தனைகள் அனுப்பும்போது உங்க வீட்ல இருக்கிறவங்க பெயர்கள் அனுப்பி வைங்க. எல்லாருடைய கர்ம வினைகளும் எரிக்கப்பட வேண்டும் என்பதை பாபா ஷிரடியில நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. எனவே நாம் அதை செய்யலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. நாங்க எல்லாரும் எங்களுடைய ஷிரடி பயணம் சிறப்பாக அமையணும்னு சொல்லி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க சாய்ராம். ஓம் சாய்ராம்.